சங்கீதம் 2. மேசியாவை பற்றிய முதலாவது சங்கீதம். முதலாம் சங்கீதத்தில் நீதிமான்களின் சுபாவத்தை பற்றியும் துன்மார்க்கரின் சுபாவத்தை பற்றியும் சங்கீதக்காரர் தெளிவாய் விவரித்துச் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்லி இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய கடமைகளை எவ்வாறு பயபக்தியாய் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆலோசனை சொல்லி இருக்கிறார். இரண்டாவது சங்கீதத்தில் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சங்கீதக்காரர் விரிவாய் எடுத்துச் சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தில் தாவீதின் ராஜ்யத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் ராஜ்யம் தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் தாவீதின் ராஜ்யத்திற்கு ஏராளமான எதிர்ப்புகள் உண்டாயிற்று. முடிவில் தாவீதின் ராஜ்யம் ஜெயம் பெற்றது. தாவீதின் ராஜ்யமானது தாவீதின் குமாரனாகிய மேசியாவின் ராஜ்யத்திற்கு அடையாளம். இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரர் மேசியாவின் ராஜ்யத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்திலும் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலும் இயேசு கிறிஸ்துவே மேசியா என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அப்போஸ்தலர் 4:26. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே அப்போஸ்தலர் 13:32. எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டோ? எபிரேயர் 1:5. சங்கீதக்காரர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து முன்னறிவிக்கிறார். மேசியாவின் ராஜ்யத்திற்கு விரோதமாக எழும்பும் எச்சரிப்புகளை பற்றி சங்கீதக்காரர் விரிவாக சொல்லுகிறார். தம்முடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் அதம் பண்ணி போடுவார். எதிர்ப்புகளை எல்லாம் ஜெயித்து கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். கிறிஸ்துவின் ராஜ்யம் நிச்சயமாகவே ஸ்தாபிக்கப்படும். கிறிஸ்துவின் ராஜ்யம் விஸ்தாரமாக விரிவாக்கப்படும். பூமியின் ராஜாக்களும் பிரபுக்களும் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு தங்களை கீழ்ப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அழிவு உண்டாகும். கிறிஸ்துவானவரே தம்முடைய ராஜ்யத்திற்கு தலையாக இருக்கிறார். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு தெய்வீக ஆலோசனைகள்,